ஹாய் வணக்கம் யூடியூப் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. ஏன்னா அவரோட இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்து தோன்றியிருக்கிற நாள் இன்னைக்கு தான். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சிறு வயதில் அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரிங்களா நண்பர்களே? அதான் எனக்கு சந்தோஷம், அதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. அதாவது அவர் நான் என்ன சொல்லுறேன்னா, அவர் முன்னாள் முதலமைச்சர் தான். இது உங்களுக்கு ஓப்பன் டைட்டில், முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். சரிங்களா? மற்றும் அவர் ரொம்ப சின்ன வயசுல அவர் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருந்தார். அம்மா நண்பர்களே, படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க அம்மா அப்பா தவறிட்டாங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ கேள்விப்பட்டேன் நான். இப்போ படிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. இடையிலேயே நிப்பாட்டிட்டு குடும்ப கஷ்டனால வேலைக்கு போயிட்டாங்க. கர்ம வீரர் காமராஜர் வேலைக்கு போயிட்டார். சின்ன வயசுலேயே ஒரு 15 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும், 15-14 இருக்கும். வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவர் போராட்டத்திலாம் இறங்கியிருக்காரம்மா. தியாகிகள் போராட்டத்துக்கு எல்லாத்தையும் இறங்கி சில போராட்டம் பண்ணி அவர் மக்கள் மூலியமாக மக்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. காமராஜர் 8 ஆண்டுகள் மொத்தமாக என்ன சொல்றேன்னா, அவர் கர்மவீரர் காமராஜர் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்காண்டி மக்களுக்கு வர பிரச்சனைகளுக்காண்டி மட்டுமே போராட்டங்கள் பண்ணி அவர் காமராஜர் நிறைய போராட்டம் பண்ணி மக்களுக்காண்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காண்டி 8 ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காராம்மா. அதனால அவர் ஜெயிச்சு போராடி அவர் சிஎம் ஆனப்புறம் அனைத்து பள்ளிகளும் சிறப்பாக நடக்கணும், ஏன்னா வருங்கால இளைஞர்கள் தான் நம்ம நாடு முன்னேற்றுவார்கள் என்று அவர் யோசித்து கண்டிப்பான முறையில் அவர் சிஎம் ஆனப்புறம் அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டணமில்லா இலவசம் கல்வி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் என்று சிஎம் அவர் உத்தரவிட்டார். அதே நடந்துருச்சு அந்த காலத்துல. அப்புறம் அப்படியே அந்த மதிய உணவு இல்லை பள்ளிகள் இல்லாத காரணத்தினால் பாதி குழந்தைகள் படிக்க வர முடியலை. அது கஷ்டத்தினால வேலைக்கு போயிட்டாங்களாமா. அதனால சிஎம் சாருக்கு அந்த செய்திகள் போய் அதுக்கப்புறம் சிஎம் சார் என்ன சொன்னார்னா, காமராஜர் அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வாங்க, அப்போதான் சிறுவர்கள் நம்ம குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, படித்து முன்னேறுவாங்க, அப்போ நம்ம நாடு வல்லரசாக மாறும் என்று அவர் சொல்லியிருப்பார் போல. அதனால காமராஜர் அவர்கள் தான் முதன்முறையாக அனைத்து அரசாங்கம் பள்ளிகளில் இப்ப செயல்பட்டு வரும் மதிய உணவு திட்டம் அவர் தான் தொடங்கி வைப்பதாக எனக்கு வந்த செய்தி. நான் இந்த செய்தி தவறாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, கரெக்டாக சொல்றேன்னா கரெக்டுன்னு சொல்லுங்க. அது உங்க தான் நண்பர்களே. மற்றும் காமராஜர் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எவ்வளோ அடுத்தடுத்து மக்களுக்கு சென்றடையுதோ ஷேர் பண்ணுங்க. புதுசாக தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே, மக்களே, தோழர்களே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து போயிட்டு வருகிறேன். தீபக். பாய். See you.